ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த கோடை காலத்து 50 நாள் தையல் பயிற்சியில் இன்னைக்கு பார்க்க போகிறது 5வது வகுப்பு. இந்த பதிவு இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள முதல் பதிவிலிருந்து வரிசையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிடும். அப்புறம் இன்னைக்கு கிளாஸில் என்ன ரெடி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து கிராஸ் தைக்க போகிறோம், பெல்ட் பீஸ் தைக்க போகிறோம். அதாவது இதுக்கு முந்தின பதிவில் வந்து பேக் பீஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம், ரொம்ப ஈஸியான மெத்தடில். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து கிராஸ் டாட் தைச்சு காமிக்க போகிறோம், பெல்ட் தைக்க போகிறோம், அப்புறம் பட்டன் பட்டியும் ஊக்கு பட்டி தைச்சு காமிக்க போகிறோம். அதாவது எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்க பழகிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த பதிவில் உங்களுக்கு வந்து சிங்கிள் ப்ளவுஸ் எவ்வளோ ஈஸியான மெத்தடில் தைக்கலாங்கிறத இன்னொரு டெய்லர் வச்சு உங்களுக்கு அப்படியே சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது இருக்கிற 5 டெய்லரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக தைச்சு காமிப்பாங்க, அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இன்றைக்கி தைக்க போகிறது ஃப்ரண்ட் பீஸில் அந்த டாட் எவ்வளோ ஈஸியாக தைக்கலாங்கிறது ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப பொறுமையாக நீங்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு, புதுசாக படிக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக படிக்கக்கூடிய அளவுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அப்புறம் வழக்கம் போல் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா, அதையும் நான் சொல்லிடுவேன். நீ சொல்லுங்க. அதாவது பொதுவாக எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் சொல்கிறேன். என்னென்னா, இதுவும் கடந்து போகும். என்ன ராணி, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா பொதுவாக எல்லாரும் சொல்கிற விஷயம் இதுவும் கடந்து போகும் அப்படி சொல்லுவாங்க. பொதுவாக நானும் அப்படி சொல்லி பழக்கம் தான், ஆனால் அது சாத்தியம் இல்லை. ஏன்னு கேட்டோன்னா, ஒரு சில விஷயங்கள் தான் இதுவும் கடந்து போகும், ஆனால் எல்லா பிரச்சனைகளும் அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு சில பிரச்சனைகளை நாம தான் கடந்து போகணும். இல்லைன்னா அந்த பிரச்சனை நம்மளை சூழ்ந்து பல பிரச்சனைகளுக்கு உண்டாகிற மாதிரி ஆகிப்போயிடும், மன உளைச்சலுக்கு ஆயிரும். இல்லைன்னா அந்த பிரச்சனையை விட்டு மீண்டு வர முடியாத அளவுக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்துடும். அதனால் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற டாப்பிக்கை விட்டுட்டு நாம் அந்த பிரச்சனையை விட்டு கடந்து போகிறதுக்கு பழகிக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இப்போது நிறைய விமர்சனங்கள் வருது இல்லையா, ஏதாவது சொல்கிறாங்க, நம்மளை பேசுகிறாங்க, இழிவுபடுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, என்னென்னோ சொல்கிறாங்க. எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் அதை கடந்து செல்றதுக்கு பழகிக்கணும். அந்த இடத்த விட்டு நம்ம நகண்டு போயிடணும். அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லிட்டா, சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிறீங்களா? அதாவது ஒரு தெரு நாய் குலைச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது எது வரைக்கும் குலைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது தெரு முக்கு வரைக்கும் தான் இருக்கும் குலைக்கும். அது முக்கை தாண்டி, அதாவது அது முக்கை தாண்டி திரும்பி வராது. அதோட முடிவே அதுதான். நம்ம அந்த இடத்த விட்டு நகண்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த இடத்த தாண்டி அதால வர முடியாது. தான் வரணும்னு நினைச்சாலும் அதால வர முடியாது. நம்ம வாவான்னு கூப்பிட்டாலும் அந்த இடத்த விட்டு அது வராது. ஆனா அது அங்க நின்று குலைச்சிக்கிட்டே தான் நிற்கும். தனக்கு வந்து சத்தமா குலைக்கிறமே நினைச்சு அதுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம நடந்து போக 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 அது குலைக்கிற சத்தம் நம்ம காதலே விழுகாது. அது குலைக்கிறதுன்னு சொல்றது யாரை சொன்னேன்னா, நம்மளை பத்தி தேவையில்லாத விமர்சனங்கள் பண்றாங்க இல்லையா, அவதூறு பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசுறதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணி அங்கேயே நின்னீங்கன்னா அந்த நாய் குலைக்கிறது உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா சவுண்டு குறைஞ்சிரும். ஆனா அந்த நாய் கத்திக்கிட்டே தான் இருக்குங்கிறது நம்மளுக்கும் தெரியும், அந்த நாய்க்கும் தெரியும். அந்த இடத்த விட்டு வரணும்னு நினைச்சாலும் அதால முடியாது, வான்னு நம்ம கூப்பிட்டாலும் அது வராது. ஏன்னா அதோட முடிவு அவ்வளோதான். அது வரைக்கும் தான் அந்த நாய் குலைக்கும். நீங்கள் அதை மனசில் போட்டு குழப்பிக்காம நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம என்ன இலக்கை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த இலக்கை அடைய முடியும். இது புரிஞ்சுக்கிறவங்க புத்திசாலி, புரியாதவங்க சீக்கிரம் புரிஞ்சுக்கோங்க. அறுக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. அப்படித்தான் நான் பேசுவேன். ரைட்டா? சரி, இன்னைக்கு கிளாஸில் வந்து ஃப்ரண்ட் பீஸ் தைக்க போகிறோம். அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சு அதை பிரித்து தைக்கிறதுல தப்பே கிடையாது. நீங்கள் தைக்கிற முதல் ப்ளவுஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும் அப்படிங்கிறத அவங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி சிங்கிள் ப்ளவுஸ் தைக்கணும் விருப்பப்படுறவங்க இந்த ப்ளவுஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சிங்கிள் ப்ளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுப்போம். அப்படியே பார்த்துட்டே வாங்க. ப்ளவுஸ் மட்டும் கிடையாது, சுடிதாரு, ஃப்ராக்கு, அம்பர்லா சுடிதாரு, அப்புறம் வந்து இந்த பிரின்சஸ் கட்டிங்கு, போட் நெக்கு, எல்லாமே நீங்கள் என்னென்ன படிக்கணும் விருப்பப்படுறீங்களோ எல்லாமே இந்த 50 நாள் பயிற்சியில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட குறிக்கோள் வச்சுருக்கேன். அதை அப்படியே உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த 50 நாள் தையல் பயிற்சி முடிக்கும் போது நீங்கள் ஒரு சிறந்த டெய்லர் ஆயிடுவீங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக சொல்கிறேன். என்ன ராணி? கண்டிப்பாக. எல்லாருக்கும் உறுதி சொல்கிறியா? சொல்லு. நீங்கள் சொல்லிட்டீங்களே. சரி, எல்லாருமே இந்த 50 நாள் தையல் பயிற்சியில் நானும் ஒரு டெய்லர்னு சொல்லிட்டு கெத்தாக சொல்லணும். ரைட்டா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாமா? வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் பீஸ் தைக்க போகிறோம். இதில் வந்து கழுத்து வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கோம்ல, கழுத்து நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, நல்லா அழுத்தி ட்ராயிங் பண்ணிட்டோன்னா
2 பக்கமும் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ நம்ம கழுத்தை வெட்டாமல் இருந்தோம்னா நம்ம கழுத்து அகண்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டு. இப்போ இந்த சைஸ் இருக்குன்னா இந்த அளவுக்கு அந்த உள்ள லைனிங் கிளாத் தனியாக எடுத்துக்கணும். சார் அதுக்கு தான் அளவு இருக்கா? இந்த இருக்குல்ல, இந்த கழுத்து இறக்கத்தோட 1 இன்ச்சு கீழே இருந்தால் போதும். அந்த கழுத்தில் சுற்றி 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தாலே போதுமானது. இதுதான் அளவுன்றது பிக்சர் அளவு. ஆமாம், அந்த கழுத்து தான் அளவு. அந்த கழுத்தை சுற்றி எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு இருந்தால் போதுமானது. நம்ம அதிகமாக வச்சுட்டு கூட தச்சு முடிச்சுட்டு வெட்டிக்கலாம். அது ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் கிளாஸ் வச்சுட்டு ஒரிஜினல் பீஸு வச்சுக்கோ. இந்த கழுத்தில் அப்படியே ட்ராயிங்லேயே அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. உள்ள ஒரு லைனிங் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரிஜினல் பீஸா மேல் பக்கம் தான், மேல் பக்கம் இருக்கணும். ஆமாம், நல்ல பக்கம் இருக்கணும். நல்ல பக்கம் இருக்கணும். ஆமாம், அதுக்கு மேலே. ஆமாம். ரைட். இந்த கோடு போட்டிருக்கோங்களா? ஆமாம். இப்போ இந்த கோட்டில் நம்ம கரெக்டான அளவு தான் வச்சுருக்கோம். கோட்டுக்கு சென்டரில் தையல் போடணுமா, இந்த வெளியே தையல் போடணுமா, இல்லை கோட்டை ஒட்டி தையல் போடணுமா? கரெக்டாக கோட்டு மேலேயே போடணும். கரெக்டாக கோட்டு மேலே. ஆமாம் ஆமாம். அந்த வளைக்கும் போது நிப்பாட்டாமல் வளைச்சோம்னா அந்த ரவுண்டு ஷேப், அந்த ஹேவ் வந்து கரெக்டாக வரும். நிப்பாட்டி திருப்பினோம்னா கூட அந்த மாதிரி வராது. அதே மாதிரி இன்னொரு பக்கம். இது ஒரு சைடு. ஆமாம், இது ஒரு சைடு. இது வைக்கும்போது 2 இப்படி ஆப்போசிட் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். இதாச்சும் இப்போ வந்து 1/4 இன்ச்சு விட்டுட்டு உள்ளடக்கி வெட்டிடணும். ஆமாம், உள்ளடக்கி வெட்டிடணும். இந்த மார்க்லேருந்து உள்ளடக்கி 1/4 இன்ச்சு. இப்போ இதுலேருந்து அர்க்காத் பண்ணிக்கணும். அந்த வெட்டி விட்டோன்னு அந்த ரவுண்டு ஷேப் நம்ம எப்படி தைச்சாலும் ரவுண்டு ஷேப் வந்துருச்சுன்னா அங்கே அந்த வெட்டி விட்டோம்னா தான் திருப்பும் போது அந்த ரவுண்டு கரெக்டாக கிடைக்கும். போதும். இது வந்து எடுக்கைக்கு முன்னாடி இந்த இருக்கு இல்லையா, நமக்கு சுற்றி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா நம்ம டாட் பிடிக்கும்போது அதில் பிடிச்சிக்கிறோம். அப்போது ஒரு 1-1.5 இன்ச் வரைக்கும் இருக்க மாதிரி ரவுண்டாக வெட்டிக்கலாம். இல்லை அப்படியே வச்சுட்டுனா உனக்கு ஈஸியாக இருக்கும்ல. எவ்வளோ வெட்டுறீங்க? துணியை வெட்டிடுவியா? துணியை வெட்டாமல் வெட்டு. அவ்வளோதான். ரைட்டு. இப்போ வந்து நம்ம அந்த டாட் பிடிக்கும்போது அதில் பிடிக்காதுல்ல, இது அது மாதிரி. ரைட். கழுத்தை வெட்டி விட்டு கழுத்து பீஸை நல்லா அந்த தையல் வரைக்கும் தையலை பற்றாமல் தையல் வரைக்கும். இப்போது இந்த லைனிங் எடுத்து விட்டுட்டு எஜ்ஜு தையல் போட்டுருக்கோம். நல்லா டைட்டாக இழுத்துக்கிட்டேன்னா அந்த ஷேப் நம்ம என்ன ஷேப் எடுத்துருக்கோமோ அந்த ஷேப் கிடைக்கும். இது நம்ம சும்மா அந்த யூ ஷேப் தானே எடுத்துருக்கோம். வேறு எதுவும் மாடல் போட்டோம்னாலும் நம்மளை இப்படி டைட்டாக இழுக்கும்போது அந்த ஷேப் நல்லா கிடைக்கும்.
அப்படியே இப்படி தையல் போட்ட உடனே இதை நல்லா கீறிக்கோங்க, இல்லைன்னா அயன் பண்ணிக்கோங்க. நீ தைச்சிட்டே இரு, நான் இதை லைட் அயன் பண்ணிட்டு வரேன். முடிஞ்சா இல்லை அந்த அயன் பண்ணியிருக்கேன். இதை அயன் பண்ணோம்னா அந்த ஷேப் வந்து உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எடுத்துகிட்டு தையல் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை எடுத்துகிட்டு அழகாக அந்த 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி தையல் போடு. போட்டாச்சா? ரைட். இதே மாதிரி நீ ஒரே அளவில் நம்ம தையல் போட்ட உடனே இந்த கர்வ் வந்து கரெக்டாக நல்லா நீட்டாக இருக்கும். வெளியில் தையல் போடாமல் இருக்கிறது ஒரு தனி அழகு தான். இந்த தையல் எதுக்காண்டி போடுறோம்? அதாவது உள்ள லைனிங் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி வெளியில் உள்ள நல்ல மெட்டீரியலும் அந்த ஒரிஜினல் பீஸும் உள்ளே இழுத்துட்டு போகாமல் இருக்கிறது. இப்போ இது வந்து நம்ம எப்படி ப்ளவுஸை போட்டாலும் இது அப்படியே கரெக்டாக நிற்கும். ஆமாம், இருக்கு இல்லையா? ப்ளவுஸ் போடும்போது கழுத்து இப்படி தான் இருக்கும். ரைட்டா? இப்போ வந்து சுற்றி தையல் போடணும். சுற்றி தையல் போடணும். இந்த ஷேப் வந்து ஒரு இன்ச்சில் போட்டோன்னா அந்த 1 இன்ச்சு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். மற்றபடி இது கோனில் வர்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நீட்னஸ் வேணும்னா அந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ சுற்றி 1/4 இன்ச்சு விட்டு தையல் போடும். இதில் உனக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீ தாராளமாக கேட்டுகிட்டே தைக்கலாண்ணா. இப்போ நீ கேட்குற ஒவ்வொரு டவுட்டும் வந்து ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு இருக்கிற சந்தேகமும் உன் மூலியமாக அவங்களுக்கு தீர்ந்துடும். சென்டரில் லூஸ் இல்லாமல் அந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டோம்னா நம்ம டாட் பிடிக்கும்போது அந்த இடத்துல சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியல் பூரா வெட்டி விட்டு நீ தைக்கிறது ஒரு ஆள் தான், ஆனால் 1,00,000 பேர் தைக்கிறதுக்கு சமம் நீ தைக்கிறது. அப்போ நீ கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் அத்தனை பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீ கேட்ப. ஏன்னா உனக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் நீ டவுட் கேட்டேன்னா மற்றவங்களுக்கு உள்ள சந்தேகம் தீர்ந்துக்கிறோன்னு அவங்க தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க.
இது ரெண்டையும் ஆப்போசிட் வச்சு ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி, எதுவும் கூட குறைய இருந்துச்சுன்னா அதை ஒரே லெவல் பண்ணி. சரியா இருக்கா? மெயின் நம்மளுக்கு இந்த நெக்கு தான். நெக்கு மெயினாக இருக்கணும். ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கும். இப்படி வரும்போது இந்த லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கா, அதை இப்போயே நம்ம சைஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. சரி. ரைட், அதெல்லாம் சரியா இருக்கு. ரைட், இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தானே? ஸ்ட்ரெயிட் கட்டிங் சொல்லும்போது கம்பல்சரி 1.5 இன்ச்சு பிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கப் ஷேப்பில் வந்து நல்லா லூஸ் கிடைக்கும். இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு சென்டர் டாட் பிடிக்கிற பாயிண்ட்டு. இதை கரெக்டாக இதில் மடித்து இது ரெண்டையும் ஒன்றா வைக்கணும். ஷோல்டருக்கு நேராக இப்படி மடிச்சிடக்கூடாது. இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, ஏதாவது சொல்லு பிரகாஷ், நீ சொன்னீங்கன்னா எல்லாரும் கேட்கல. இல்லை, உங்கள் அக்கா மாதிரியே சவுண்டு கொடுக்க மாட்டேங்கிறேன். இதுல இருந்து கரெக்டா 1.5 இன்ச்ல இருந்து 3 இன்ச். ஆனா இங்க இருந்து 3 இன்ச் வைக்க கூடாது. சரி சரி. இந்த 1.5 இன்ச் வைக்கிறோம்ல, அதுல இருந்து 3 இன்ச் வைக்கணும். 3 இன்ச். சரி. இப்போ நம்ம வந்து இங்கிட்ட தள்ளி வைக்காம நம்ம எப்பயுமே இந்த கிராஸை மட்டும் தான் நேரா, அதுதான் எல்லா ப்ளவுஸுக்குமே கிராஸ் மட்டும் தான். அந்த பாயிண்ட் நம்ம வைக்கிறதே அதுக்காக தான் வைக்கிறோம். இப்போ இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டிருக்கோம். ஆமா, ஸ்ட்ரெயிட் கட்டிங்க்கு 1.5 இன்ச் வச்சிருக்கோம். கம்பல்சரி 1.5 இன்ச் வைக்கணும். கிராஸுக்கும் அதே 1.5 இன்ச் தான் வருமா? கிராஸ்க்கு வந்து 1.25 இன்ச் வச்சாலே போதுமானது. அப்ப ஸ்ட்ரெயிட்டுக்கு மட்டும் கம்பல்சரி 1.5 வேணும். ஏன்னா 1.25 வச்சா கொஞ்சம் ஃபிளாட் ஆயிடும். சரி. இது எடுத்து கரெக்டா இதுல இருந்து 1.5 இன்ச் வைக்கணுமா? இது இந்த சைஸுக்கு மட்டும் தான் 1.5 இன்ச்னு கணக்கு இருக்கா, இல்ல எல்லா சைஸுக்குமே 1.5 இன்ச் தான்? ஸ்ட்ரெயிட் கட்டிங் வந்து 1.5 இன்ச் கம்பல்சரி. ஆமா, அந்த 1.5ல இருந்து கரெக்டா 3 இன்ச். 3 இன்ச். ஆமா, இந்த பக்கம் மாட்டோம். இப்போ 3 இன்ச்ன்றது வந்து நம்ம இங்க இருந்து எடுக்கிறதா? அங்க இருந்து வைக்க கூடாது. அங்க இருந்து வைக்க கூடாது. மார்க் பண்ணிருக்கல, அதுல இருந்து 3 இன்ச். அப்ப எல்லாத்துக்குமே இங்க இருந்து தான் நம்ம எங்க 1.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கோமோ அதுல இருந்து தான் 3 இன்ச் வைக்கணும். இது தச்சாச்சு. இந்த மாதிரி கூட குறைய வரக்கூடாது. வரல, சரியா இருக்கு. இந்த அளவுக்கு கூட வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா நமக்கு அந்த பாயிண்ட் வந்து விலகிடும். அதே மாதிரி அதாவது இந்த பாயிண்ட்டை சென்டர் பண்ணிக்கிட்டு, ஆமா, லைட்டா விலகினாலும் அந்த கிராஸ் வந்து ஒரு சைடுக்கு போயிடும். சரி. இப்போ மேக்ஸிமம் இந்த இதை மட்டும் துணி விலகாம அதே ஸ்டேட்ல வச்சுக்கணும். இந்த இருக்குல்லையா, அந்த டாட் பிடிச்சிருக்கு இல்லையா? ஆமாம், ரைட். இது சென்டர் டாட். 3 இன்ச்ன்றது எல்லா ப்ளவுஸுக்குமே அதே 3 இன்ச் தான். எல்லா சைஸுக்கும் 3 இன்ச் தான். ரைட். இந்த டாட் பிடிச்சிட்டோமா? இப்போ ரெண்டாவது டாட் வந்து இந்த ஊக் பட்டி இருக்கு இல்லையா? இங்க இருந்து சென்டர் கனெக்ட் பண்றோம். தைக்காம இருக்கும்போது சென்டர் கனெக்ட் பண்ணிக்கணும். இது தச்சு ஒரு மேல வந்து கழுத்து பீஸ் தச்சுட்டோம் இல்லையா? அப்ப கீழே தைக்கணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு காலேஜ். இப்போ நம்ம கழுத்து பீஸ் தைக்காம எம்மிங் பண்றோம்னு வச்சுக்கோங்க, பிளைனா தான் இருக்கும். அப்ப ரெண்டையும் ஒண்ணா வச்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது இதை கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு இருக்கும்போது தான் கரெக்டா இருக்கும். இந்த டாட்ல இருந்து கம்பல்சரி 1 இன்ச் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இங்கே போடுற டாட் பிடிக்கிறோம் இல்லையா? ஆமா, கரெக்டா இங்க எவ்வளவு 1 இன்ச் இருந்துச்சுன்னா இங்கே 1 இன்ச், இங்கே 1.25 இருந்துச்சுன்னா இங்கே 1.25 இருக்கும். அது மாதிரி கனெக்ட் பண்ணி
இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து 6 இன்ச்சு உயரம், அதாவது ஃபினிஷிங் 6 இன்ச்சு வரும். ஆமாம், ஷோல்டருக்கு 6 இன்ச்சு போக மிச்சம் இருக்கிறதுல 6 இன்ச்சு வரும். 6 இன்ச்சுக்கு நம்ம இது சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கூட வைக்கிறோம், கம்மியாக வைக்கிறோம், அதுக்கும் இதே சென்டர் தான் வைக்கணுமா? இல்லை, அதாவது நம்ம கழுத்து வந்து 6.5 7 இறக்கி வச்சோம்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி இதை மேலே ஏற்றி வைக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். அது மொத்தம் 6 இன்ச்சு வச்சா மட்டும்தான் இது சென்டர் பார்க்கணும். 6 இன்ச்சு வச்சா மட்டும்தான் சென்டர் பார்க்கணும். அந்த 6 இன்ச்சுக்கு 6.5 கீழே இறக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த இருக்குல்ல இப்படி தள்ளி வைக்கிற மாதிரி. இப்போ இது எத்தனை இன்ச்சு இருக்கு? 6 இன்ச்சு இருக்கு. தையலுக்கு போக 6 இன்ச்சு இருக்கு. அப்போ இதுதான் சென்டர். அப்போ இந்த தையலுக்கு போக விட்டதுல இருந்து இதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இது சென்டர் பாயிண்ட் இருக்கா, இந்த பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச்சு விட்டுட்டு கிராஸாக கொண்டு மைல்டாக அப்படி எடுத்து. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச்சு வைக்கணுமா, இல்லை இங்கே 1 இன்ச்சு இருக்கா, இல்லை இங்கே என்ன அளவு இருக்குன்னு பார்த்துட்டு 1 இன்ச்சு? இல்லை, இங்க இருந்து நீ 1 இன்ச்சு வச்சுட்டாலே போதும். அங்க இருந்து 1 இன்ச்சு வச்சுட்டாலே போதும். அப்போ இங்கே வந்து லைட்டா மைல்டா முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச்சு ஆமாம் அங்கே மார்க் பண்ணிக்கணும். இது எல்லா சைஸுக்கும் இந்த 1 இன்ச்சு தானே? எல்லா சைஸுக்கும் 1 இன்ச்சு. 1 இன்ச்சுங்கிறது 1.25 வச்சுட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனா 1 இன்ச்சுங்கிறது 3/4 இன்ச்சு மாதிரி நெருக்கி வந்துருக்கூடாது. நெருக்கி வந்துட்டா ஒவ்வொரு பாயிண்ட் காமிக்கும், நல்லா இருக்காது. இப்போ இது எவ்வளோ பிடிக்கணும்? இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச்சு. 1/4 இன்ச்சு. 1/4 இன்ச்சு அப்படியே கிராஸாக வந்து பிடிச்சிடணும். அந்த 1/4 இன்ச்சு கடைசி வரைக்கும் வந்து டபக்குடு வளைச்சிடக்கூடாது. அப்போ ஷேப் நல்லா இருக்காது. இப்போ பிடிச்சிருக்கல, இது மாதிரி தான் எடுத்துக்கணும். இந்த இருக்குல்ல இப்படி பிடிச்சிருக்கு இல்லையா, 1/4 இன்ச்சு அப்படியே கிராஸாக அப்படி கொண்டு வந்தோம்னா தான். சில பேர் இப்படி இங்கே வரைக்கும் 1/4 இன்ச்சு வந்து இப்படி எடுத்துருவாங்க. அப்படி எடுத்துட்டா அந்த ஷேப் அந்த இடத்துல துணி கிடைக்காது. இப்போ எப்படி இருக்கு? அந்த இடம் நல்லா மேடு இருக்கா? ரைட். இப்போ இன்னொரு டாட் பிடிக்கும்போது அதையும் சொல்லிடுறேன். இன்னொரு டாட் பிடிக்கும்போது இந்த 2 டாட் பிடிச்சிருக்கு இல்லையா, இந்த 2 டாட் பிடிக்கும்போது சென்டரில் ஒரு மடிப்பு வரும், அந்த கார்னர் பாயிண்ட் வரும். அப்போது அதுதான் 3வது டாட் பிடிக்கணும். 3வது டாட் பிடிக்கும்போது இது 2 ஒன்றா வைக்கக்கூடாது. ரைட்டா? 3வது டாட் பிடிக்கும்போது இது தள்ளி தான் வரும், அது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தேவை இந்த ஷேப் கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி இங்கேயும் கரெக்டாக மேட்ச் ஆகலனாலும் பிரச்சனை இல்லை. இதில் 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டு வந்து இங்கே எப்படி 1 இன்ச்சு விட்டு அதே மாதிரி இங்கே 1 இன்ச்சு கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கோ. இந்த சென்டர் பாயிண்ட் அதாவது நீயே வச்சு பாரு. இப்போ இதுவும் டாட்டு, இது செகண்ட் டாட் பிடிச்சிட்டோம். பிடிச்சதுல இந்த ஒரு பாயிண்ட் அதுவே மடியும் அந்த இடத்துல. அந்த பாயிண்ட்டை பிடிச்சு அப்போ இது 2 இப்படி ஒன்றா வைக்கக்கூடாது, இதை தள்ளி வச்சுக்கணும். அது எப்படி போதோ அது ஷேப் விட்டுறணும் அந்த மாதிரி. அப்போ ஒரு டாட்டை ஒரு ஷேப்ல தான் போகும். இங்க ஏதோ இந்த கழுத்தை இப்படி வைக்கணும் இதெல்லாம் அது கிடையாது. அதெல்லாம் கிடையாது. இந்த டாட் எப்படி வைக்கிறதோ அதே மாதிரி ஆப்போசிட்ல அந்த இடத்துல வைக்கணும். அப்போ இந்த டாட் எப்படி, அதாவது இங்கிட்டு இப்படி தள்ளி வச்சுட்டு இது எங்க வருதோ அதை அப்படி வைக்கணும். இல்ல இந்த கழுத்தை ஒண்ணா இருக்கட்டும் இப்படி சேர்த்து வைக்கலாமா? அப்படி சேர்த்து வச்சோன்னா இதுலயும் அதே மாதிரி அதுலயும் வைக்கணும். சரி. இப்போ இது இங்க இருந்து 1 இன்ச்சு வச்சோம். இப்போ அதே மாதிரி இதுவும் 1 இன்ச்சு வச்சுக்கணுமா? ஆமா. இப்போ அந்த 1/4 இன்ச்சு போட்டு அப்படியே கிராஸாக கொண்டு வந்து பார்க்கலாம். போட்டாச்சா? ரைட். இதுவும் கரெக்ட். நம்ம தைக்கும் போதே தெரிஞ்சிடும். இப்போது இந்த இருக்கு இல்லையா, இந்த கிராஸ் எப்படி இருக்கு பாரு. அப்படியே இந்த கீழே கூட இப்படி காமிச்சு வர அந்த மேடு எவ்வளோவாக தெரியும். இந்த கிராஸ் எடுப்பாக இருக்கா? இப்போ நம்ம வந்து சாதாரண அந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இல்லை விட்டோம் இல்லையா, அதை விடாமல் ஸ்ட்ரெயிட்டாக வெட்டியிருந்தோம்னா இந்த ஊக்கு 4 பக்கம் ஊக்கெல்லாம் போட்டோடனே இங்கே ஃப்ளாட் ஆகிடும். இங்கே ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டதுனால அந்த துணி என்ன ஆகுதுன்னா இது உள்ளே வந்துருச்சு. அப்போ அந்த துணி எங்கேயுமே வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எந்த பக்கம் ஊக்கு டைட்டாக போட்டாலும் அந்த ஷேப் வந்து ஃப்ளாட் ஆகாது. அதுக்கு தான் அதில் அந்த 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தது. அப்போ அந்த 1 இன்ச்சு என்ன ஆயிடுச்சு, இப்போ பார்க்க ஸ்ட்ரைட்டாக இருக்கா, அந்த 1 இன்ச்சு உள்ளே போயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த ஷேப் வந்து கிராஸ் கட்டிங் எப்படி போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இது சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த டாட்டும் படி பார்க்கலாம்.
அதாவது அந்த இப்போ நம்ம பெல்ட் ஏத்துறதுக்காண்டி கீழே ஒரு 1/4 இன்ச் விட்டுக்கிறோம். இது மேல வந்து பினிஷிங் ஆனதுனால விட்டுட்டோம். அதனாண்டி கீழே மேல பினிஷிங் பண்ணலன்னா 2 ஒண்ணா வச்சுக்கலாம். சரி. இப்போ எம்மிங் பண்ற மாதிரி இருந்தது, மேல பைப்பிங் ஏதோ பண்ற மாதிரி இருந்ததுன்னா 2 ஒண்ணா வச்சுக்கலாம். ஆமா. இப்போ மேல பினிஷிங் ஆனதுனால பெல்ட் ஏத்துறதுக்கு 1/4 இன்ச் விட்டுருச்சு. ஆமா. அப்படியே கிராஸ் வந்து வெளியில் எடுத்துடணும். மூணாவது டாட் பிடி பார்க்கலாம். இப்போ மூணாவது இது ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ள ஒரு சின்ன புள்ளி வி ஷேப் வருதா, அந்த 2 டாட்டையும் மடிக்கும் போது அந்த வி ஷேப் வருதா, அதான் மூணாவது டாட். இப்போ இது 2 ஒண்ணா பிடிச்சோடனே இது 2 ஒண்ணா சேருது. ஆனால் வராது, அங்கே வராம நாட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இது கழுத்தை நம்ம அந்த பக்கம் சேர்த்து வச்சிருக்கோம். ஒரு துறையை மடிச்சிருக்கு இல்லையா? ஆமா ஆமா. அப்போ அதை ஏற்கனவே தச்சதை வச்சு பாரு. கரெக்டா இருக்கா? கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே. கரெக்டா இல்லைன்னா அதுக்கு மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி 2 பக்கம் ஒரே மாதிரி வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த சென்டர் பாயிண்டை பிடிச்சிக்கிட்டு இதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். ஆமாம். அதே மாதிரி 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டு அந்த 1 இன்ச்சோட கொஞ்சம் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். கம்மி. இப்போ நம்ம தச்ச ப்ளவுஸில் அந்த ஷேப் எப்படி நல்லா இருக்குன்னு நமக்கு பார்க்கும்போதே நமக்கு தெரியும். நல்லா தச்சுக்குங்கிறது நம்மளுக்கே தெரியும். அப்போது இந்த கிராஸில் வந்து கம்ப்ளைண்ட் வரவே வராது. நம்ம அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தச்சு கொடுக்கும்போது இதில் கிராஸ் சரியாக இருக்கோ இல்லையோ தெரியல, என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற பயம் வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி தச்சோன்னா கரெக்டாக தச்சுட்டோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே நம்பிக்கை வரும். அப்போ கிராஸில் இனிமேல் டவுட் இது கரெக்ஷன் வராது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். அப்போ அடுத்த ஒரு பெல்ட் தைக்கணும்ல. பெல்ட் தைக்கும்போது ஃபஸ்ட்டு பேக் பீஸ் எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே பேக் பீஸ் தச்சுட்டோம் இல்லையா? இந்த பேக் பீஸை வச்சு தான் ஃப்ரண்ட்டை நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த இருக்கு இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு பெல்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆமாம், பெஸ்ட்டு பெல்ட் ரெடி பண்ணிக்கணும். இந்த இருக்குல்ல, ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கீழே உள்ள கேப்புக்கு தான் அந்த பெல்ட்டை நம்ம ரெடி பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பெல்ட் ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது இருக்கட்டும். பெல்ட்டுக்கு துணி இங்கே இருக்கா? இங்கே இருக்கு. ரைட். இப்போ பெல்ட்டுக்கு துணி லைனிங்கில் 4 வெட்டி இருக்கும். ஆமாம், லைனிங் 4 வெட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் வச்சுட்டு கீழே வச்சாச்சு. ரெண்டாவது இந்த ஒரிஜினல் பீஸை நல்ல பக்கம் வச்சுக்கோங்க. மூணாவது இன்னொரு லைனிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டியா? இப்போ இதில் 1.5 இன்ச்சு விட்டுட்டு ஒரு தையல் போட்டு பார்க்கலாம். 1.5 இன்ச்சு. இப்போ இந்த துணியில் நம்ம அகலம் ஜாஸ்தி இருந்துச்சு, நம்ம எடுத்ததுக்கு இப்போ 6 இன்ச்சுக்கு தேவைக்கு மேலே இருந்ததுனால நம்ம 1.5 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ எனக்கு இந்த பெல்ட் பீஸ் பத்தல, கம்மியா இருக்கு, ஒரு 5 இன்ச் இருக்கு, 4 இன்ச் இருக்கு, 5 குறைஞ்சிருச்சுன்னா இந்த 1.5 இன்ச்சுங்கிறத குறைச்சிக்கலாம். ஆனா லைனிங் வந்து நம்ம இந்த துணி தான் குறைஞ்சு கிடைக்கும். ஏன்னா இது சேலம் மெட்டீரியல் சில பேருக்கு கிடைக்காது. ஆள் வெயிட்டாக இருந்தாலும் இந்த துணி குறைஞ்சிரும். அப்போ இந்த துணியை கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த லைனிங் ரெண்டையும் எப்பயும் போல 1.5 இன்ச்சு பிடிக்கணும். அப்போதான் உள்ள நம்மளுக்கு அந்த கிரிப்பு கிடைக்கும். அப்போ மேக்ஸிமம் லைனிங் வந்து 1.5 இன்ச்சு நம்ம உள்ள கம்பல்சரி வேணும். கம்பல்சரி வேணும். இந்த துணி குறையா இருந்துச்சுன்னா பிரச்சனை. ஒரிஜினல் பீஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு நம்ம 1/2 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு தையல் பொருளுக்கு இருந்தால் கூட போதும். ஃபஸ்ட் சொல்லு, எப்படின்னு சொல்லு. ஃபஸ்ட்டு ஒரு லைனிங்கு, அதுக்கப்புறம் ஒரிஜினல் பீஸு மேலே நல்ல பக்கத்து மேலே வச்சுட்டு
அதுக்கப்புறம் இன்னொரு லைனிங்கை மேலே வச்சுட்டு 1.5 இன்ச்சு. அவ்வளோதான். அப்படியே 1.5 இன்ச்சு தையல் போட்டுக்கணும். இல்லை எனக்கு அது ஸ்ட்ரெயிட்டாக போட தெரியலன்னா ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி கூட போட்டுக்கலாம். சரி, இது வந்து சிங்கிள் பீஸ், அதாவது லைனிங்கை மட்டும் எடுத்துட்டு ஓரத்தில் எஜ்ஜு தையல் போடுங்க. இல்லையா? கரெக்டாக எஜ்ஜில் நல்லா டைட்டாக இழுத்து இப்போ லைனிங் உள்ள தள்ளிட்டு உள்ள லைனிங் வெளியில் தெரியக்கூடாது, வெளியில் உள்ள நல்ல மெட்டீரியல் உள்ளே போகக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு 1 இன்ச் விட்டு ஒரு தையல் போட்டுருக்கோம். இப்போ இந்த பக்கம் போடலாமா இல்லை இந்த பக்கம் எந்த பக்கம்? நல்ல பக்கம் போட்டால் கரெக்டாக வரும். நல்லா அப்படி கீறிட்டோம். எல்லா டைமும் அயன் பண்ண முடியாது. இப்படி கீறிட்டுன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக உட்காரும். இப்போ இந்த 2 பீஸும் தைச்சிட்டோம் இல்லையா, இது ரெடி பண்ணிட்டோம். இதை ஒரே மாதிரி சைஸ் பண்ணிக்கணும். இப்படி ஆப்போசிட் வைக்கணும். இப்படி ஆப்போசிட் வச்சுட்டு சிசர் கூட ஒரே பக்கம் வச்சா லெஃப்ட் ரைட் மாறிடும், ஒன் சைடா போயிடும். அப்போ நம்ம எல்லாமே வேஸ்ட் ஆகும். பெல்ட் வைக்கும் போதுல கம்பல்சரி வந்து ஆப்போசிட் வச்சுதான். சரி சரி. இதை கொஞ்சம் லைனிங் இருக்கிற அளவுக்கு கரெக்டாக லெவல் பண்ணிக்கலாம். மேலே வெட்ட வேண்டாம், அது நம்ம எவ்வளோ அளவுங்கிறத பார்த்துட்டு வெட்டிக்கலாம். இப்போ பேக் பீஸ் எடுத்துப்போம். இதுதான் நல்லா கவனிச்சுக்கணும். நம்மளுக்கு மெயின் வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான். அந்த கிராஸ் எவ்வளோ உயரம் வேணுங்கிறது தான் நம்மளோட மெயினான அளவு. இப்போ ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கோ, இந்த ஆம் ஹோல் இருக்குல்ல அது கரெக்டாக வச்சுக்கோ, இந்த ஷேப்பை நல்லா அப்படி எடுத்து விட்டுக்கோ. ரைட்டா? எடுத்து விடும்போது மீதி இங்கே எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப்புக்கு இந்த பெல்ட்டை ரெடி பண்ணி ஃபிட் பண்ணால் போதும். இதுக்குன்னு தனி அளவு கிடையாது. இங்கே இதை வந்து எல்லாமே கரெக்டாக வச்சுக்கணும். எல்லாமே இங்கே கீழே வச்சுட்டு மேக்ஸிமம் இந்த கிராஸை நல்லா எடுத்து விட்டுருணும். ஆமாம், ஷேப் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். நம்ம இது இழுத்துட்டுன்னு கீழே வரைக்கும் வந்துடும், இழுக்கக்கூடாது. அப்போது இதில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். 3.25 இருக்குது. இங்கே 3 இருக்குது. அப்போ தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும்ல. அப்போ எவ்வளோ? இங்கே 3.25னா 3.25 இருக்கணும். இங்கே 3.5 இருக்கும். அப்போது இதை கனெக்ட் பண்ணிக்கணும். ஒரு சைடு 3.25 மார்க்கர், 3.25. இங்கே வந்து 3.5. ரைட்டா? இப்போ இதுதான் அப்படி ஷேப்பை கொண்டு போகிறோம். கொண்டு வரும்போது 1/2 இன்ச் இறக்கணும் இல்லையா? அந்த 1/2 இன்ச் சென்டரில் இறக்கிடக்கூடாது. சென்டரில் இறக்காம இப்போ இந்த கிராஸ் பீஸ் வைக்கிறோம்னு வச்சுக்கேன். இப்போ இங்கேருந்து வைக்கிறோம். இப்போ இந்த சென்டர் டாட் இருக்குல்ல, இந்த டாட் எங்கே வருதோ அந்த இடத்துல 1/2 இன்ச் இறக்கணும். சரி சரி. அதாவது ஊக்பட்டி பக்கம் எவ்வளோ வச்சிருக்கோமோ அதுலேருந்து 1/2 இன்ச் இறக்கணும். அப்போது இந்த ஷேப்பு கரெக்டாக இந்த இடத்துல ஷேப் கொண்டு வந்துட்டு மிச்சத்தை அப்படி கொண்டு அடிச்சிடணும். அந்த இறக்கத்தை சென்டரில் கொண்டு வந்துடக்கூடாது. இந்த பாயிண்ட் கிட்ட கொண்டு வந்தோம்னா ஷேப் அழகாக இருக்கும். சப்போஸ் சென்டரில் வச்சாலும் பிரச்சனை பெருசாக இருக்காது. ஆனால் அந்த ஷேப்பை அந்த பாயிண்ட் கிட்ட வச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும்.
இது இந்த கிராஸை இப்படி மார்க் பண்ணலாமா இல்லை இது இப்படித்தான் மார்க் பண்ணணுமா? இல்லை இப்படி தான் மார்க் பண்ணணும். இப்படித்தான் மார்க் இப்படி பண்ணிக்கலாம். இல்லை உனக்கு இது இப்படி வச்சு பார்க்கணும்னா அதுலேருந்து வச்சு பார்த்துட்டு இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சு இப்படி எடுத்துக்கலாம். வச்சு ரைட்டா? இவ்வளோதான். ஆனால் இந்த பாயிண்ட் கிட்ட தான் அந்த அரேஞ்ச் இறங்கணும். நம்ம எப்பயுமே இந்த ஊக்குப்பட்டியிலேருந்து இந்த பாயிண்ட் எங்கே இறங்குதோ அரேஞ்ச் இருக்கணும். அவ்வளோதான். இது வெட்டுறது இந்த மாதிரி யூசேப்பில் வெட்டுறது, கிராஸாக வெட்டுறது. இப்போ நான் ஒரு சிலர் நான் புதுசாக நான் வெட்டும் போதில் என்ன செஞ்சுட்டேன்னா இதில் வச்சுட்டு இப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே கிராஸ், அதாவது அந்த மாதிரி வெட்டிக்கூடாது. அப்போ இழுத்துக்கிறோம். அந்த அந்த ஷேப்பு கரெக்டாக தான் அந்த வயிற்றுல அழகாக உட்காரும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடை போட்டு இங்கிட்டு ஒரு முடிஞ்சுக்கு ஒரு கோடை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வெட்டக்கூடாது. அப்படி வெட்டக்கூடாது. லேசாக பெண்டில் தான் நம்ம அந்த ஷேப் வந்து நம்மளாக தான் எடுக்கணும். அது எடுக்கிறப்ப தான் அழகாக கிடைக்கும். மார்க் பண்ணி இங்கே போய் டேர்னிங் பண்ணோம்னா அது கரெக்டாக வராது. இப்போ இது வந்து நம்ம உள்ள ஃபோல்டிங் பண்ணி தைக்கலாம். அது வந்து பிசுறு தெரியாமல் அது வந்து கொஞ்ச நாள் ஆனோம். நீ வந்து ஃபோல்டிங் பிசுறு தெரியாமல் தச்சிருவ இல்லையா? இப்போ இவங்க எல்லாரும் இப்போ தான் தச்சு பழகுறாங்க. அப்படி சொல்லும்போது இது சும்மா சாதாரணமாகவே தச்சுக்கலாம். இப்போ தைக்கும்போது இப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்படி கிராஸில் தான் வைக்கணும். இது ஒரு பாயிண்ட் மேலே தான் போயிருக்கும். அப்போ இந்த வி ஷேப்பில் ஆரம்பிச்சேன்னா திருப்பும்போது இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இல்லை இது ரெண்டும் இப்படி ஒன்றா வச்சோம்னா தைக்கும்போது இப்படி போயிடும். ஸ்ட்ரெயிட்டாக அதை மெயினாக பார்த்துக்கிட்டு இப்படி வச்சுட்டு இந்த பாயிண்ட்டு அந்த வி ஷேப் இருக்குல்ல இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இதில் வரும்போது இதை சென்டர் உள்ள மடிச்சு வச்சுக்கணும். இதை இழுக்கக்கூடாது. இழுத்தோன்னா அங்கே உள்ள லூஸ் வெளியில் வந்துடும். இழுக்காமல் கரெக்டாக வச்சு தைக்கிட்டு வரணும். இங்கே அப் அண்ட் டவுன் வந்தால் பிரச்சனை இல்லை. கரெக்டாக அழகாக 10 நாப்பில் கொண்டு வரணும். இப்போ கிராஸ் கீழே வச்சு தைக்கிறதா பெல்ட்டை தான் எப்பயுமே அந்த சைடுனாலும் இந்த சைடுனாலும் பெல்ட்டை தான் கீழே வைக்கணும். பாடி பீஸை கீழே வச்சுட்டு பெல்ட்டை மேலே வச்சுட்டோம்னா நம்மள அறியாமல் அந்த பாடி பீஸ் நகல ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஷேப் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கிராஸாக வைக்கும். இது பாயிண்ட் ஒன்றா வைக்கலாமா? வைக்கக்கூடாது. பாயிண்ட் ஒன்றும் வைக்கக்கூடாது. இப்படி வைக்கணும். பாயிண்டை விட்டு ஒரு 6 கீழே இறக்கி வைக்கணும். பாயிண்ட் வந்து தனியாக போயிடும். அப்போ இந்த பி ஷேப் வருது, அந்த ஷேப் விட்டு நீ ஸ்டார்ட் பண்ணணும். சரி. அப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும். அப்போ இந்த மெட்டு இங்கே ஒரு அரேஞ்சு இறக்கி வச்சுட்டு இந்த 2 பாயிண்ட் எங்கே ஓட்டுதோ அங்கேருந்து, அதாவது நம்ம விட்டுருக்கிறது அரைஞ்சு விட்டுருக்கோம். அந்த அரேஞ்சு போகணும். சரி. நம்ம விட்டு அரேஞ்சு இங்கே விட்டுட்டு இந்த இதுல இருந்து மேல இருந்து ஒரு அரேஞ்சில் இருக்கு. அரேஞ்சோட கூட தான் இருக்கு. இங்கே வைக்கும்போது அந்த கூடி அரேஞ்சோட கூடி இருக்கு. சரி. எதையுமே இழுக்காம இருக்கிற மாதிரி தச்சிருவா. இது வந்து ஸ்ட்ரெயிட்டுங்கிறனால நம்ம இழுத்தாலும் ரொம்ப வந்துடாது. இது கிராஸ் பீஸ்னா இழுக்கும்போது இதை வந்து இது இப்படிதான் உள்ள இப்படித்தான் மடிச்சு வைக்கணுமா இல்ல இப்படி மடிச்சு எப்படினாலும் வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி வச்சுக்கணும். ஆனா எப்படி வச்சாலும் ஒன்றும் பெரிய குழப்பம். அது போல நம்ம தச்சுட்டு வரும்போது இந்த இடத்துல இந்த ப்ளீட்டை வைக்கிற நேரத்தில் இங்கே லூஸ் விட்டுரும். அப்போ இதனால அடியில் ரைட்டாக இழுத்துக்கிட்டு இதை மடிக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துல மடி போகும். அந்த பாடி பீஸும் பெல்ட்டும் வரையும். நூல் இல்லை போல, நூல் இல்லை, கட் ஆயிடுச்சு. த்ரெட் இருக்கா? இருக்கு. சுத்தமா இல்லை, நூல் இருக்கு. சரி. பிரகாஷ் அங்கே தச்சுட்டே இருக்கட்டும். அப்படியே அங்கே பாருங்களேன், ராணி என்ன பண்ணுது? நளினாக்கு சேலை கட்டிகிட்டு இருக்குது. ராணி, இந்த சேலை நல்லா இல்லை, இது வேண்டாம். ஆமாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வேறு ஏதாவது நல்ல கலராக கட்டு. வேண்டாம், அதாவது நல்லா சாஃப்டான சாரி இருக்குல்ல, அது கட்டினீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். இது பழைய மாடல். பழைய மாடல் தானே? சரி, நல்லா இருக்கா? நளினா தயாராகிட்டே இருக்கு. ரொம்ப நாள் இந்த ப்ளூ கலர் சாரிலே பார்த்துருப்பீங்கள்ல,
இது வேணாம் ராணி, நாங்கள் அந்த கிளாஸை முடிச்சுட்டு வரக்குள்ளே நீ வேறு சிலையை மாற்றிடு. என்ன சொல்கிறீங்க? ராணிக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கு. இப்போ ஒரு சைடு பெல்ட் ஏற்றி இந்த பக்கம் அடிச்சாச்சா. இப்போ இதில் நம்மளுக்கு ஒரு அரேஞ்சு கம்மியாக இருக்கு. அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆரம்பிக்கிற இடத்துல மட்டும் நம்ம கரெக்டாக வச்சு ஆரம்பிச்சிட்டோம். பக்கம் கரெக்டாக இருக்கணும். இப்போ இது எவ்வளோ கம்மியாக இருக்குது இல்லை கூட இருந்தாலும் நம்மளுக்கு ஏன்னா இந்த சைடு வந்து நம்ம எப்படினாலும் சைஸ் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா நம்ம அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரெச்சர் நம்ம எடுக்கிறது இல்லை இல்லையா, அப்போது கழிவு கண்டிப்பாக போயிடும். இப்போ நீ இந்த இடத்துல கிராஸை வச்சதுனால ஸ்ட்ரைட்டாக இருக்கா? ஆமாம். இல்லை நம்ம அங்கே ஸ்ட்ரைட்டாக வச்சோன்னா இது கோனில் அப்படி வந்துடும். அப்போ கழுத்து லூஸ் வரும், இந்த இடத்துல சுருக்கம்லாம் வரும். இது கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு தைக்கும்போது உனக்கு இதில் தெரியும் ரெண்டுமே ஒரே அளவு தானே. ஆமாம். அப்போ இதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுக்கோ. விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணினா உனக்கு இந்த அளவு அதே மாதிரி இப்படி இழுத்துட்டு வந்துடக்கூடாது. இங்கே கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வெளியே வரணும். இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இப்போ ஒரு 3/4 இன்ச்சு இருக்கும். அதே 3/4 இன்ச்சு அங்கே எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இப்போ சில நேரம் நமக்கு பெல்ட்டே கரெக்டாக இருக்கும், அது பிரச்சனை இல்லை. சப்போஸ் இந்த மாதிரி முன்ன பின்னே இருக்கிற நேரத்துக்கு ரெண்டு பக்கம் ஒரே ஈவனாக. இப்போ வந்து எனக்கு வலது பக்கம் வரும், அதனாண்டி இந்த பக்கம் இப்படி இருந்து எடுத்துரும். ஆனால் எனக்கு இடது பக்கமும் தைக்க வரும்ன்றோம். பிரச்சனை இல்லை. அது இப்படி ஸ்டார்டிங்லேயே வச்சு இப்படியே தைச்சிக்கலாம். அதில் எந்த குழப்பம் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படித்தான் பாடி பீஸ் வந்து மேலே இருக்கணும். பெல்ட் பீஸ் அதனாண்டி இங்கிட்டு வச்சு இப்படித்தான் ஏற்றணுன்றது கிடையாது. இந்த பக்கமும் நம்மளுக்கு இடது பக்கம் தைக்க தெரியும்னா இடது பக்கம். இப்போ எனக்கு வந்து ரைட் சைடு மட்டும் தான் தெரியும், லெஃப்ட் எனக்கு தைக்க வராது. இப்போ உனக்கு ரெண்டு பக்கம் தைக்க வந்துச்சுன்னா நீ ரெண்டு பக்கம் அழகா ஸ்டார்ட் ரெண்டு பக்கம் தைச்சிடலாம். இந்த பக்கம் தைக்கிறேன் நான், இந்த பக்கம் அரேஞ்சு விட்டே தைக்கிறேன். அப்பதான் அந்த பக்கம் வரல. இல்ல வரும். தை அப்ப தை. ரைட். இதை அந்த பக்கம் உள்ள எடுத்து வச்சேன். அதே மாதிரி இதை உள்ள எடுத்து வச்சுருந்தேன். பாடி பீஸும் அதை ஒரே அளவுக்கு வச்சுக்கணும். சொன்னதுக்காண்டே தச்சு முடிச்சிட்டேன்னு ரெண்டு பக்கமும் தப்ப. அப்படித்தான் இருக்கணும். ரைட். அந்த ரெண்டு இருக்குல்லையா, சரியா வந்துருச்சா? இப்போ வந்து இது கழுத்து ஆல்ரெடி ஃபினிஷிங் பண்ணிட்டோம். அப்போ இது ரெண்டையும் பார்க்கும்போது அந்த டிஃப்ரெண்ட் வரவே வராது. சரி கரெக்டாக இருக்கா? இப்போ இது என்ன பண்ணணும்னா பிசுரை கீழே இறக்கி விட்டுட்டு கீழே எஜ்ஜு தையல் மட்டும் போட்டுக்கோ. சரி. கீழே இறக்கிட்டு ஒரு இந்த இறக்கிட்டீங்களா? நாளைக்கு மாற்றி சண்டைக்கு போகிற மாதிரி இருக்கு. இப்போ அதில் எஜ்ஜு தையல் மட்டும் போதுமா? ரைட். எஜ்ஜு தையல் இடத்துல ரெண்டும் போடணும். இடத்தையும் போடணுமா? போடணும். சரி. இப்போ இந்த பிசர் கீழே எல்லாத்துலேயுமே இந்த பிசர் வந்து கீழே தான் இருக்கு. மேலே போகணும். நம்ம ஒரு சில இதில் வந்து மேலே ஏற்ற மாதிரி தையல் போட்டிருப்பாங்க, அளவு கொடுத்தான போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம கீழே இறக்கணும்னா தான் பெல்ட் வந்து இப்படி அழகாக உட்காரும். அந்த கப் ஷேப் வந்து இப்படி தூக்கி காட்டும். இல்லைன்னா அங்கேயும் சேர்த்து பிடிக்கும். ரைட். ஒருத்தர் போட்டாச்சுல. இப்போ வந்து ஊக்குப்பட்டியும் ஐப்பட்டியும் நம்ம தைக்கணும். அது கட் பண்ணி எடுத்துக்கலாமா? இந்த சில ப்ளவுஸில்
இந்த பிசுறு வராம தைக்கிறாங்களே அது எப்படி தைக்கிறது? அது வந்து உள்ள ஃபோல்டிங் பண்ணி தைக்கிறது. நீ ஆல்ரெடி தப்பே இல்லையா? இது வந்து புதுசா தைக்கிறவங்களுக்காக ஈஸியா இருக்காங்க அப்படி சொல்லியிருக்கோம். மற்றபடி இந்த 1 இன்ச்சில் தையல் போடல, தையல் போடாம இந்த ஷோல்டர் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி அது திரும்ப அதான் சொல்லி கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு அது வேண்டியது. ஆனா இப்படி தைச்சா ஒன்றும் பெரிய மிஸ்டேக்லாம் கிடையாது. ஒன்றும் பெரிய மிஸ்டேக்லாம் ஃபினிஷிங் கிடைக்கும். அவ்வளோதான். அந்த பிசுறு அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஃபினிஷிங் மட்டும் தான், வேற எதுவுமே. இதுல வந்து ஓவர்லாக் போட்டாலே போதுமானது. அது வந்து அந்த துணியே தெரியாம தைக்கணும்னா உள்ள ஃபோல்டிங் பண்ணி. இப்போ வந்து ஃப்ரண்ட்ல ஊக்கு பட்டியும் ஐ பட்டியும் தைக்க போறோம். ஐ கட்டுற பட்டிக்கு வந்து 5 இன்ச் அகலம் வேணும். 5 இன்ச் அகலம். எதுல ஊக்கு பட்டி வரும், எதுல ஐ பட்டி? அதாவது இந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அவங்க ப்ளவுஸ் போடுறவங்களுக்கு ரைட் சைடுல வந்து ஐ கட்டுற பட்டி. அதாவது அவங்க போடுவாங்கல்ல, போடும்போது அவங்களோட ரைட் சைடு பக்கம் ஐ பட்டி தைக்கணும், லெஃப்ட் சைடில் வந்து ஊக்குப்பட்டி தைக்கணும். இது வந்து பொதுவாக நம்ம தைக்கிறது. ஒரு சில ஊரில் வந்து மாற்றி ஆப்போசிட்டாக தைப்பாங்க. அது மாற்றுறதுனால இன்னும் பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அவங்க கை வாட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த பக்கம் ரைட் சைடு ஊக்க மாட்டுவாங்க, சில பேர் லெஃப்ட் சைடு ஊக்க மாட்டுவாங்க. அது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ தைக்க போகிறது வந்து அவங்களுக்கு ரைட் சைடில் ஐ கட்டுற பட்டி, லெஃப்ட் சைடில் ஊக்குப்பட்டி தைக்க போகிறோம். சரியா? இப்போ பொதுவாக நம்ம ரைட் சைடில் ஐ கட்டுற பட்டி, ஆமாம், அது வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்குமே நம்ம தைச்சிக்கலாம். நார்மலாக அதுதான். மாற்றி கேட்குறவங்களுக்கு மட்டும் மாற்றி பண்ணிக்கலாம். சரி, அதில் எந்த மாற்றமும் வரும். அப்போ அவங்களுக்கு இப்போ ரைட் சைடுனா நம்ம ஒரு இதுக்கு வச்சு கூட பார்த்துக்கலாம். நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்கிற மாதிரி. ஆமாம், ரைட் சைடில் இருக்கிறதுல ஐப்பட்டி தைக்கணும். ஐப்பட்டிக்கு இப்போ ஐப்பட்டி என்ன தைக்கணும், உள் பக்கம் கூட அட்டாச், உள் பக்கம் வச்சுக்கணும். இப்போ இது வந்து உயரம் எவ்வளோ இருக்குன்னு, உயரம் வந்து 7 இன்ச்சு இருக்கு. 7 இருக்கா? அப்போ மேலே 1 இன்ச்சு கீழே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு 9 இன்ச்சு கணக்கு பண்ணி உயரம் எடுத்துக்கோ. 9 இன்ச்சு இந்த இருக்கு. அகலம் வந்து கம்பல்சரி 5 இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோ. அகலம் இப்போ உயரம் வந்து 9 இன்ச்சு, உயரம் 9 இன்ச்சு, அகலம் 5 இன்ச்சு. 5 இன்ச்சு. அகலம் வந்து 5 இன்ச்சு கம்பல்சரி வேணும். ஆமா, கம்பல்சரி வேணும். ரைட். இப்போ அதை அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி இந்த 5 இன்ச்சை வச்சு ரெண்டாக மடிச்சிடும். ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிக்கணும். நல்லா கேரி பண்ணிவிட்டு இந்த உள் பக்கம் தான் அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி இதை இந்த பக்கமும் மடிச்சுக்கலாம். இல்லை இன்னும் ஃபினிஷிங் நல்லா தைக்கணும், அடியில் கூட மடிச்சுக்கலாம். அடியில் மடிக்கும்போது நல்லா இந்த டைட்டாக வைக்கணும். லூஸ் ஆச்சுன்னா இது நீட்டிட்டு வெளியில் வந்து போய் இதில் வந்து 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கணும். 1/2 இன்ச்சு. இது இந்த பக்கம் அடியிலையும் மடிச்சுக்கலாம், இல்லை நமக்கு சரியாக வாட்டம் வரலன்னா இப்படி இந்த பக்கம் மடிச்சுக்கலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். சரி, நான் இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரைட்டாகவே விடுறேன். உனக்கு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கணும். கம்பல்சரி 1/2 இன்ச்சு விடணும். கீழே 9 இன்ச்சு எடுத்துருக்கோம், கீழே 1 இன்ச்சு விட்டுட்டு மேலே 1 இன்ச்சு. ஆமாம், மேலே 1 இன்ச்சு. இந்த பக்கம் திருப்பிட்டு சிசர் எடுத்துக்கும். நமக்கு இதில் வந்து 1/2 இன்ச்சு இருந்தாலே போதும் ஃபுல்லாக பீஸ் மடிக்கிறதுக்கு. இது அப்படியே மாட்டிச்சு நல்லா நீட்டாக. அதாவது இதை இப்படி உள்ள மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இதை நல்லா லூஸ் இல்லாமல் டைட்டாக வச்சோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். மடிச்சுட்டு இந்த ஃபோல்டிங் ரெண்டாக பண்ணிக்கிறோம். ஆமாம், அது ஒரு நூல் க்ளோஸ் பண்ணுற மாதிரி கீழே கூட இறக்கி வச்சுக்கோ. ரைட். அப்படியே நீட்டாக தேவைப்படலாம். அதோட ஒரு உள்ள கீழே கூட இறக்கணும், கீழே வச்சுக்கலாம். இந்த அப்போ இந்த வெளியில் இந்த தையல் தெரியுற லேசாக வந்து க்ளோஸ் பண்ணிடணும். தையல் தெரியக்கூடாது. அந்த அடியில் போட்ட தையல் மேலே இருக்கிற தையல் வந்து க்ளோஸ் பண்ண மாதிரியே தைச்சிக்கணும். ஆமாம் ஆமாம்.
இங்கே பாதிலே நிப்பாட்டிக்கிடுவோம். இங்கே வந்துட்டோன்னா மாட்டிக்கிடுவோம். உள்ள அந்த பிசுரை உள்ள மாட்டிச்சு. இதையும் அதே மாதிரி டைட்டாக வச்சா இது நமக்கு சரியாக வரலன்னா ஃபஸ்ட்டே கூட இப்படி குறுக்கில் தையல் போட்டு மடிச்சுக்கலாம். அது சரியாக வரலாத பட்சத்துக்கு அப்படியே பக்கத்தில் ஒரு இடத்துல கூட பார்க்கலாம். பக்கத்தில் இடத்தையில் ஆமாம். இப்போ இதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு நாள் கிளாஸு. ஆமாம், அந்த ஓரத்தையில் இடத்தையெல்லாம் சுற்றி இதுதான் வரும். எல்லாத்துலேயும் ஓரத்தில் இடத்துல தான் வரும். இது வந்து ஐப்பட்டி. ஆமாம், ஐப்பட்டி இப்போ தச்சு முடிச்சிட்டோம். ரைட்டா, அவ்வளோதான். இவ்வளோதான் ஐப்பட்டி. இவ்வளோதான். அதாவது இதை கொஞ்சம் வளையாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக. ரைட்டா, அவ்வளோதான். இது இப்போ எழிஞ்சு இருந்தது, எங்கிட்ட ஒரு இஞ்சி விட்டுட்டு ஆமாம் உள் பக்கமாக வச்சு தான் நம்ம அட்டாச் பண்ணோம். இப்போ உள்ளே பிசுறு தெரியாது. ரைட்டா, உள் பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணி திருப்பிட்டு ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ வந்து ஐப்பட்டி தைக்க போகிறோம். சரி, ஊக்பட்டி தைக்க போகிறோம். ஊக்பட்டி வந்து இப்படி மேல இருந்து நல்ல பக்கத்துல இருந்து அட்டாச் பண்ணணும். இதுக்கு எவ்வளவு வைக்கணும்? இதுக்கு அதே 5 இன்ச் அகலத்துக்கு. அதே மாதிரி 9 இன்ச் தான். அதே மாதிரி 9 இன்ச். ஆனா அகலம் வந்து 2 இன்ச் இருந்தா போதும், சிங்கிளாவே. இப்போ மொத்தத்துக்கு அகலம் 2 இன்ச் இருந்தாலே போதுமா? போதும். இப்போ துணி இதில் இருக்குது, நம்ம 9 இன்ச்சு தாராளமாக வைக்கிறோம். ஒருவேளை இல்லாட்டினா ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ஜாயிண்ட் போட்டுக்கலாம். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு பிடிக்கக்கூடாது, 1/4 இன்ச்சு தான் பிடிக்கும். 1/4 இன்ச்சு பிடிக்கணும். சிங்கிளாக தான் வச்சு அட்டாச் பண்ணணும். சிங்கிளாக தான் வச்சு அட்டாச் பண்ணணுமா? இது ரெண்டா மடிக்கக்கூடாதா? மடிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் சிங்கிளாக அட்டாச் பண்ணிட்டு அதுக்கு ஒன்று காரணம் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அதில் அரைஞ்சு பிடிச்சோம், இதில் 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும். ஆமாம், இதில் அரைஞ்சு பிடிச்சா என்ன ஆகும்? அதாவது இந்த தச்சதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். அதாவது இந்த 2 பட்டியும் அப் அண்ட் டவுன் வரும் பெரும்பாலும் எல்லாம் தைக்கிறது. அது 2 பக்கம் 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சிட்டோம்னா ஒரு பட்டி பெருசும் ஒரு பட்டி சின்னதும் இருக்கும். இதில் வந்து ஐப்பட்டி 1/2 இன்ச்சும் ஊக்பட்டி 1/4 இன்ச்சு பிடிச்சி தைக்கும்போது அந்த அப் அண்ட் டவுன் வராது, கரெக்டாக உட்காரும். ஏன்னா இந்த பட்டியை 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அந்த பட்டியை 1 இன்ச்சு உள்ளே கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அப் அண்ட் டவுன் வரும். அது நிறைய பேருக்கு எதனால வருதுன்னே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அது இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த பிரச்சனை வராது. இப்போ நம்ம கழுத்து எம்மிங் பண்ணலன்னா அந்த கழுத்தை உட்காந்து சைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து சைஸ் பண்ண முடியாது இல்லை? முடியாது. ஆமாம். அப்போ இது பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் எஜ்ஜு தையல் ஒன்று போட்டு எஜ்ஜு தையல் போட்டதுக்கப்புறம் இது பட்டி வந்து 3/4 இன்ச்சு, இதில் தையல் 3/4 இன்ச்சு தான் இருக்கணும். அப்போ 3/4 இன்ச்சு கணக்கு பண்ணி இந்த பீஸரை மடிச்சுட்டு சென்டரில் தையல் போட்டுக்கணும். 3/4 இன்ச்சு மடிச்சுட்டு சென்டரில் இது வந்து 3/4 இன்ச்சு தையல்லேருந்து 3/4 இன்ச்சு.
போட்டாச்சா? மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு விட்டுட்டு வெட்டி விட்டுரு. கரெக்டாக அரைஞ்சு அளந்து பார்க்கணுமா இல்லை அப்படியே? அப்படிலாம் இல்லை, நம்ம பிசுறு நம்மளால் எப்படி உள்ளே தள்ளி தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெட்டினோம்னா போதும். இதுக்கெல்லாம் அளக்கணுன்ட்டு இல்லை. இப்போ இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த பிசுரை உள்ள மடிச்சுட்டு இது அப்படியே மடிக்கணும். இப்படி மடித்து தைக்கும்போது இந்த பீஸ் வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இல்லைன்னா வளைஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்போ இப்படி தைக்கும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற காரணம் என்னென்னா, இதை சிங்கிளாக அட்டாச் பண்ணிவிட்டு இதில் ஒரு ப்ரெஸ் தையல் போட்டுட்டு 3/4 இன்ச்சு மடிச்சுட்டு சென்ட்ரல் ஒரு தையல் போட்டுட்டு இப்படி பண்ணுறதுனால இது வந்து அழகாக அப்படி உட்காரும். அப்போது இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகும். பெருசு சின்னதே வரல பார்த்தியா? அதுக்கு தான் அந்த மாதிரி டைல் போட்டு பார்ப்போம். போட்டு இப்போ இந்த உள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் இருக்கட்டும், அது வேண்டியதில்லை. அது கனமாக இருந்துச்சுன்னா நம்ம ஊக்கு நல்லா தைக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக தைக்க முடியும். எத்தனை குத்து வேணாலும் குத்தி நல்லா ஸ்ட்ராங்காக தைக்கலாம். இல்லைன்னா அந்த ஊக்கு வந்து பிடுங்கிக்கிறவங்க அடிக்கடி டைட்டாக போடுறாங்கல்ல, பிடுங்கிக்கிறோம். இது வந்து ரொம்ப தள்ளி வைக்காம கரெக்டாக எடுத்து வச்சு கீழே உள்ள பீஸ் மேலே தெரியக்கூடாது, மேலே உள்ள லைனிங் கீழே போகக்கூடாது. அது மாதிரி இங்கே க்ளோஸ் பண்ணும்போதும் இந்த லாஸ்ட்டில் ஒரு எஜ் தையலும் இந்த ஓட்டையும் க்ளோஸ் பண்ணணும். அது வந்து ஓட்டை தெரியாத மாதிரி தைச்சிக்கணும். இல்லை நம்ம தையல் தெரியக்கூடாது எப்படி இருந்துச்சுன்னா ஊக்கு தைக்கும்போது லைட்டாக அதை தைக்க சொல்லிடணும். இது வெட்டி விடு. அந்த ஊக்கு பட்டி தைக்கும்போது அந்த ஊக்கு வைக்கும்போது கூட நம்ம க்ளோஸ் பண்ணி சொல்லிடலாம். இப்போது அவ்வளோதான். இப்போ இந்த 2 பட்டியும் கரெக்டாக இதில் உட்காந்துருக்கா? இப்போ இதுக்கு அம்பர்டர் வராது ரைட்டா? அதாவது இந்த கீழ் பட்டி வந்து அரைஞ்சும் 1/4 இன்ச்சும் பிடிக்கிறதுக்கு காரணம் இது வந்து இந்த அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்காக தான். ஆமாம், சரி. இந்த ப்ளவுஸ் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அவங்க போடும்போது இந்த மாதிரி நல்லா நீட்டாக இருக்குங்கிறது நம்மளே முடிவு பண்ணலாம். நல்லா இருக்குது, கரெக்டாக தைச்சிருக்கோங்கிறது நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட் பீஸு எவ்வளோ ஈஸியான மெத்தடில் சொல்லிக் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ பொறுமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக தைச்சி பழகிறவங்க கூட சிரமப்படாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தைக்கிற ஒவ்வொரு ப்ளவுஸு சுடிதார் எதாக இருந்தாலும் சரி, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற என்னோடய இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி போட்டிங்களாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலை பார்த்து எந்தளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்கிறது அதை பார்த்து தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா இந்த 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி பயணிக்கிற எனக்கு உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் தேவை. என்ன ராணி? ராணி அங்கே போய் நிற்கிறேன். எல்லோரும் ராணியை காணோம் தேடுறீங்க. கிளாஸுக்கு பிரகாஷ் வந்ததுக்கப்புறம் ராணி நிறைய வேலை பார்க்காங்கிட்டு சைடில் போயிடுது. சரியா? இப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் தைக்கிறத பார்த்துட்டிங்க இல்லையா? அது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களோட வாட்ஸ்அப்பில் அனுப்புனாலும் சரி, இல்லை நீங்களே உங்களுக்கு அது திருப்தி ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துக்கு அதை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் ஃபஸ்ட்டு தைச்சிருப்பீங்க, 2வது ஃப்ரண்ட்டு தைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஸ்லீவை ரெடி பண்ணிவிட்டு, நாளைக்கு ஸ்லீவ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸ்லீவ் ரெடி பண்ணிவிட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணி சைடு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து ரவுண்டில் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ரைட்டா? நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இந்த ப்ளவுஸை. நாளைக்கு இந்த ப்ளவுஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா ஒரு கிளாஸ் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகுது நீங்கள் நினைக்காதீங்க. தேவையில்லாத விஷயங்களை வந்து ஒரு நெட்டில் போய் பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதை தவிர்த்துட்டு நம்மளுக்கு இந்த உபயோகமான தையல் தொழிலை கற்றுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்குனாலும் உங்களுக்கு கை கொடுக்கும். முழுக்க இந்த தையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னோட சேனலில் மட்டும்தான் பார்க்கணுன்னு கிடையாது. தையல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வாழ்க்கையில் என்றைக்குனாலும் உங்களுக்கு கை கொடுக்கும். என்ன ராணி? ஆமாம் தானே? ஆமாம் தானே? ஆமாம். இது வந்து வாழ்க்கை கல்வின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த வாழ்க்கை கல்வியில் முக்கியமான ஒரு பகுதி இந்த தையல் கலை. அதை கற்றுக்கிட்டிங்கன்னா உண்மையிலே நீங்கள் புத்திசாலி தான். ஏன்னா
உங்களோட தேவைக்கு கற்றுக்கிறதும் ஒரு சந்தோஷமான விஷயம்தான். நம்மளுக்கு வசதிகள் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம போய் ஒரு இடத்துல வேலை பார்த்து சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட மைண்ட் அளவில் நிறைய டார்ச்சரும் பிரச்சனைகளும் சந்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. தேவையில்லாம் இந்த ப்ரெஷரும் சுகரும் ஏற்றிக்கிட்டு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுமே கிடையாது, மன ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தையல் கலையை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் கவனம் பூரா அதில் போயிடும். அப்போ தேவையில்லாத ப்ரெஷரும் டென்ஷனு தேவையே இருக்காது. டாக்டரை போய் சந்திச்சுக்கிட்டு தினமும் மாத்திரை போடுற அவசியமே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா எனக்கே ஆல்ரெடி ப்ரெஷர் ரொம்ப வருஷமாக இருக்குது, ஆனால் நான் டேப்லெட் போடுறதே கிடையாது. ஏன்னா என்னோடய மைண்டு வந்து முழுக்க முழுக்க தையல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனத்தை செலுத்தும் போது எனக்கு வேறு எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. அந்த தையல் மிஷினை விட்டு நான் எந்திரிச்சு வெளியில் போய் எங்கன்னா போகும்போது பல பிரச்சனைகளை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பேன். அந்த நேரம் ப்ரெஷர் வரும். ஆனால் எனக்கு அதிக ப்ரெஷர் இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சாட்டில் தனியாக இருந்தாலும் சரி, அத்தராத்தில் 1 மணி 2 மணியாக இருந்தாலும் சரி, மிஷினில் வந்து உட்காந்துருவேன். அப்போது என்ன அறியாமல் எல்லா விஷயத்தையும் மறந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் இருக்கும். என்ன ராணி? இது எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாபியாக எடுத்து படிக்கிறவங்களுக்கு இதை சொன்னேன். வறுமையில் வாடக்கூடிய, அதாவது எங்களை மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் வறுமையில் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அது மாதிரி காலகட்டத்தில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு காலம் பூரா கை கொடுக்கறது இந்த தையல் தொழில் மட்டும்தான் நான் சொல்லலை. இந்த தையல் தொழிலும் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம், அதில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வசதியான காலகட்டத்தை தவிர்த்துட்டு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் போகும்போது இந்த தையல் தொழில் மட்டும் உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் அடித்து சொல்கிறேன். இதை எப்பயும் நீங்கள் படிச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிற ஒரே விஷயம், தையல் தொழிலை இந்த கலையை எப்பயும் கற்றுக்கிறது உங்களுக்கு எப்பயுமே நஷ்டத்தை கொடுக்காது. ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு சிறந்த ஒரு ஊண்டுகோல் பார்த்திங்கன்னா தையல் தொழில் மட்டும்தான். என்ன ராணி, சரியாக சொல்லிட்டேனா? சரியாக சொல்லிட்டேனா? சரியாக சொல்லலைனாலும் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான், சரியாக தான் சொன்னேன், நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். பாய்.